அது நீக்கு சொல்லுது என்ன அந்த சதாசியம் கதையை முதல் 1 கொரிந்தில அப்படி வரல 1 கொரிந்தி 14:20. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள். புத்தியில் என்ன வேணுமாமா? குழந்தைகளாய் இருக்கு. குழந்தைங்க மாதிரி இருக்க வேண்டாம். எப்படி இருக்கணும்? துர்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். புத்தியில் எப்படி இருக்கணுமாமா? தேறினவர்களாயும். பெரியவங்க மாதிரி இருக்கணுமாமா, அறிஞ்சவங்களா இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணுங்கிறது உங்களுக்குள்ள எப்பயிட்டு இது தீபங்கிறது எப்பவுமே பிரகாசித்து வருதோ அந்த விளைச்சல் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண உனக்கு ஏது செய்யணுமோ, ஏது செய்யக்கூடாதோ, ஏது கெட்டதோ, ஏது நல்லதுங்கிறது உனக்கு புரியுது. இன்னைக்கு கொஞ்சம் பேர் விசுவாசிங்க இருப்பாங்க, இது கேட்டு யாருக்கிட்ட வரணும், பாசை செய்யலாமா, இது செய்யக்கூடாதா? 10 வருஷம் 15 விசுவாசிங்க கூட என்ன தெரியுது, ஏது செய்யணுமோ ஏது செய்யக்கூடாதோ தெரியுமா நினைக்குது. அதனால தான் 10 வருஷம் என்ன பண்ணணும், புத்தி விஷயத்தில் என்ன பண்ணணும், வளர வேண்டிய அவசரம் இருக்கிறது என்று கர்த்தரோட வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் மார்க் சுவிசேஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். குழந்தைங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பிள்ளைங்களா இருக்கிறவங்களோட இன்னொரு லட்சணத்தைய இல்லை சுபாவத்தைய நாம் பார்க்க போகிறோம். அதுக்காக மார்க் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 25வது வசனத்தைய வாசிக்கலாம். ஐஸ்வர்யவான் 24 வாசியுமா, மன்னிக்கணும். மார்க் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 24 வாசிக்கலாம். சீசர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது. போதுமா? இங்க வாசிக்கும் போது இங்க கர்த்தர் அவருடைய சிஷ்யமாருங்களை பிள்ளைங்களா ஒரு நம்பர் சம்போதனை பண்றாரு. என்னன்னு பண்றாரு? பிள்ளைங்களேன்னு கூப்பிடுறாரு. அப்படின்னா பிள்ளைங்களுக்கு என்னன்னு சொல்றாருன்னா, யாரைத்தே தம்முடைய இதுல ஆஸ்தி மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களோ அவங்க பரலோக ராஜ்யத்தில பிரவேசிக்க மாட்டார். இன்னொருயோட சுபாவம் என்னன்னாக்கா, யாரைத்தே கர்த்தர் மேல வைக்க வேண்டிய விசுவாசமும் வைக்காமடிக்கு அவங்களுக்கு எதைத்து இருக்குதோ, அது பணமா இருக்கலாம், இல்லாட்டி பொண்ணா இருக்கலாம், என்ன வீடா இருக்கலாம், இல்லாட்டி காடா இருக்கலாம், அது மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அவங்களோட ஆவிக்கு ஒரு வாழ்க்கையில எப்படி இருக்கிற மாதிரி பிள்ளைங்களா இருக்கிற மாதிரி தான். புரியுதுன்னு சொல்றது? எப்படி இருக்கிற மாதிரி பிள்ளைங்களா இருக்கிற மாதிரி தான். உதாரணத்துக்கு யாருக்கைத்தே பணமா இருக்கட்டு, பொண்ணா இருக்கட்டு, வெள்ளியா இருக்கட்டு, இல்லாட்டி காடு தோட்டமா இருக்கட்டு, அர்த்தம் புரிஞ்சா, அதையும் பார்த்து எனக்கு ஒன்றும் என்ன கவலை இல்லை. எதுக்குன்னா எனக்கு இவ்வளோ பணம் இருக்குது, எனக்கு இவ்வளோ ஆஸ்தி இருக்குது, இல்லாட்டி எனக்கு இவ்வளோ பிள்ளைங்க இருக்கிறாங்க, இல்லாட்டி எனக்கு பலாந்து இருக்குது, காபட்டி எனக்கு எந்த கவலை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க வளராத ஒரு நிலைமையில் இருக்கிற மாதிரி கர்த்தரோட வசனம் நம்மளுக்கு தெரிவிக்குது. அப்பேற்பட்டவங்க எங்க போக மாட்டாங்களாமா? பரலோகத்துக்கு போக மாட்டாங்களாமா. அர்த்தம் புரிஞ்சா?
இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதில் விசுவாசம் என்ன? விசுவாசம் எப்படி இருக்கணும்? எனக்கு கர்த்தராக தேவன் சர்வ வல்லவரா இருக்கிறார், எல்லாம் அவர் மூலியமா எனக்கு இருக்குது, அவர் எனக்கு ஒருத்தர் இருந்தா போதும், அவர் சொன்னப்ப நான் நடப்பேன். அப்படி பரிபூர்ணம் என்ன ஆகணும்? அவர் மேல ஆதாரப்படுற ஒரு அனுபவம், இல்லாட்டி அந்த நம்பிக்கை, விசுவாசம்ங்கிறது அந்த விசுவாசிக்கு வேணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. புரியுதா? விசுவாசம் அர்த்தம் என்ன? இருக்கலாம், பணம் இருக்கலாம், காசு இருக்குது, இதெல்லாம் இருக்கு, தப்பு கிடையாது, நான் தப்புன்னு சொல்லல. புரிஞ்சா? இருந்தா கூட என்ன ஆகணும்? விசுவாசம் எது மேல இருக்கணும்? யார் மேல இருக்கணும்? கர்த்தராக தேவன் மேல இருக்கணும். தேவனோ தப்பிச்சு விசுவாசம் நம்ம மேல கூட இருக்கக்கூடாது. என்ன நம்ம மேல இது முடியும், அது செய்யவே இல்லை. எல்லாரும் எல்லாம் எது செஞ்சாலும் ஆறு மூலியமா செய்யணும். நம்ம கர்த்தராக தேவன் மூலியமா செய்யணும். அவ்வளோ தப்பா சொந்த ஞானத்தோட, சொந்த என்ன பலத்தோடவோ, சொந்த புத்தியோடவோ பண்ற காரியம் விசுவாசிக்கு ஆகாத ஒரு காரியம். கர்த்தருக்கு என்ன வேணும் தெரியுமா? எல்லாத்துக்கும் விட அவர் மேல பூர்ணமா என்ன வைக்கணும்? நம்பிக்கை வைக்கணும். அவர் எனக்கு இருக்கிறாரு, அவர் சொன்ன பின் நான் கேட்பேன், அவர் எனக்கு இருந்தா போதும், எது இருந்தாலும் இல்லாட்ட எனக்கு கவலை இல்லை. அதுதான் உண்மையான விசுவாசம், இல்லைங்களா? அதுதான் விசுவாசோட வளர்ச்சிங்கிறது. எப்போட மனசு அப்பே கர்த்தர் மேல இருந்து எப்பைத்தே எனக்கு பரவாயில்ல, என்ன பணம் இருக்குது, ஒரு உத்தியோகம் இருக்குது, இல்லாட்டி பிள்ளைங்க இருக்கிறாங்க, எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, இல்லாட்டி சொந்தக்காரர் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறான்னு எப்பைத்தே அவங்க மேல ஆதாரப்படுறியோ ஆட்டோமேட்டிக் நீ என்ன ஆன மாதிரி? விசுவாசம் இழந்து போன மாதிரி. விசுவாசம் என்ன பண்றது? இழந்து போன மாதிரி. அதுல கர்த்தர் சொல்றாரு, யாரைத்து அவங்க ஆஸ்தி மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களோ அவங்க எங்க போக மாட்டாங்களாமா? பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்களாமா. பரலோகத்துக்கு கொண்டு போற விசுவாசம் என்ன சொல்லுங்க? யார் மேல விசுவாசம் வைக்கணும்? பரலோகத்துக்கு போகணும்னா கர்த்தராக தேவன் மேலதான் விசுவாசம் வைக்கணும். அது தப்பா? இன்னொரு மேல விசுவாசம் உனக்கு இருக்கக்கூடாதுங்க. அப்படி விசுவாசம் இருந்துச்சு என்ன ஆகல? நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரல. அதனால நம்ம ஆதிலிருந்து நாம் பார்க்குற பரிசுத்தவான்கள் விசுவாசம் நாம் பார்க்குறோம். அவங்க 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 மேல அவங்களோட என்ன பணத்து மேலேயோ ஆஸ்தி மேலேயோ அவங்க மேல அவங்களுக்கு எது மேல கூட அவங்க என்ன பண்ணல? நம்பிக்கை வைக்காம கேவலம் கர்த்தராக தேவன் எங்களுக்கு இருந்தா போதும் தான் நம்பிக்கை வச்சாங்க. அவர் என்ன சொல்றாரோ அவங்களதான் நடப்பேன், அவரு சொன்ன நான் நடப்பேன், அவரு பார்த்துக்குவாரு. ஒருவேளை இருந்தா கூட அது மேல என்ன மனசு வைக்குமாறு. அது மேல மனசு இருந்துச்சுன்னா அது இல்லாத போட்டயத்துக்கு நீ என்ன பண்ண? விசுவாசிய விட்டடிச்சிருவேன். என்ன பண்ணுவேன்? விட்டடிச்சிருவேன். உதாரணத்துக்கு அப்ராமி பார்க்கிறோம். அப்ராமிய அவரு நீ நேசிக்கிற ஒரே ஒரு மகனை கொண்டு வந்து எனக்கு பண்ண பலி குடுன்னு சொல்லும் போது அவரு தேவன் கொடுத்த வாக்தத்தத்தைய அவர் என்ன பண்ணல? அது மேல அவருக்கு அப்ப நம்பிக்கை வரல. என்ன வரலமா?
நம்ம நம்பிக்கை வரல. ஐயோ, கர்த்தர் இல்லாத வாக்தானம் பண்ணி இந்த சந்ததி கொடுத்தாரு, இவரு பலி கொடுக்க சொல்றாரு. அவர் சொன்ன வாக்தத்தை எங்க போயிருன்னு அவர் கேட்கலங்க. நாம் கர்த்தர் சொன்னாக்க 100 ஆலோசனை பண்ணுவோம், 100 கேள்வி கேட்போம் இல்லைங்களா? என்ன பண்ணுமா? 100 கேள்வி கேட்போம், இல்லை 100 ஆலோசனை நமக்குள்ள வரும். ஐயோ, கடவுள் இப்படி சொல்லிட்டாரே, இப்படி சொன்னா நான் எப்படி நினைப்பேன், அது என்ன, இது என்ன, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? யோசனை பண்ணி லாஸ்ட்டுக்கு கர்த்தருக்கு கீழ்படாம சொந்த புத்தியோடு நம்ம நடக்கிறது அவலம்பிச்சிருவோம். பிரிய சகோதரி சகோதரனே, அது விசுவாசம் கிடையாது. கர்த்தர் என்ன சொல்றாரு அதுதான் விசுவாசம். என்ன பண்ணுவேன்? நிச்சயமா அவர் என்ன சொல்றது செய்யும், அவ்வளோதான். வேற ஆலோசனை பண்ணல. 3 நாள் டைம் கொடுத்தாரு, 3 நாள் டைம் கொடுத்தாரு. எதுக்கு? இவருக்குள்ள என்ன வேற ஆலோசனை அவருக்குள்ள வருமோ? வேணா அவர் சொன்னது சித்தம் சொன்னது இல்லை, நெக்ஸ்ட் வேற யோசனை இல்லை. கர்த்தர் சொன்ன பின்னாடி எதுக்கு தெரியுமா அவருக்கு என்ன விசுவாசம் சொல்ல? எப்ரியர் படிக்க. எப்ரியர் 11ஆம் அதிகாரம். அவருக்குள்ள எப்பேற்பட்ட நம்பிக்கை இருந்துச்சாமா, எப்படி விசுவாசம் இருந்துச்சாமா தெரியுமா? 11ஆவது அதிகாரம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழும்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார். நம்பிராமா அவர் எப்படி எந்த விசுவாசம் பலி கொடுத்தாரு? பலி கொடுக்க எந்த விசுவாசம் போனார் அவரு? இசாக்கிய அப்ரஹாமும் எந்த விசுவாசத்தோட பலி கொடுக்கறதுக்கு போனாரு? வாக்தானம் பண்ணவர் என்ன உண்மை உள்ளவர். நான் நம்மளோட மகனை பலி கொடுத்தாங்கோட அவர் என்ன பண்ண போறாரு? சாம்பல் ஆயிட்டோம். சாம்பல் என்ன பண்ண போறாரு? திரும்பி எழுப்பி கொடுப்பார். எனக்கு வாக்தாத்தம் பண்ணின தேவன் எப்பவுமே அதையா ஃபெயில் ஆவாது நம்பிக்கை வச்சாராமா. அல்லேலூயா, அல்லேலூயா. அது அப்புறம் விசுவாசம். அவர் விசுவாசம் என்ன? அவர் கண்மணிக்கான தெரியுற ஒரு சிச்சுவேஷனை அவர் பார்க்கல. தமிழா சொல்லுவாங்க சிச்சுவேஷன்னா அந்த சூழ்நிலை அவர் பார்க்கல. நாமளா இருந்தா அவர் சொன்னதை அளவு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். என்ன பண்ணிருப்பா? ஐயோ, ஒரே மகனை கர்த்தர் டவுட்டு கூட வந்திருக்கு. இது கடவுள் சொன்னாரா, எது வேற சொல்றச்சா? அவ்வளோதானா? நமக்கு அனுகூலமான வச்சனம் வந்துச்சுன்னா என்னமோ சந்தோஷப்படுவாப்பா, தைரியம் வந்துரு. அப்பா கர்த்தரை கூட அது பேசினா இது தானே. அது எச்சரிக்கை வந்தாக்க இது கர்த்தர் பேசல. அப்பப்போ வாக்கியம் சொல்லுவாங்க. எங்கேயாச்சும் வாக்கியம் சொல்லும் போது வச்சனம் இருக்கிற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்க என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு இது இது உங்களோட மூலையா நீ எல்லாம் எப்படி சொல்லியிருக்கிற தெரியுமா? சரீரத்தோடு சொல்லியிருக்கிற, மனசோடு சொல்லியிருக்கிற. நான் கேட்டுக்கிட்டேன், என்னை சொன்ன கேட்டுருக்கிறேன். ஏன்னா நீ என்ன எதில் பேசிருக்கிற? மாம்சத்தில் பேசியிருக்கிற. எதனால அங்கே வந்த வார்த்தை என்ன? அவங்களுக்கு அனுகூலமாங்க வரல. நானும் கர்த்தர் எது சொல்றேன் அதான் சொல்லுவேன். அது கொஞ்சம் நீ அதைய ஏத்துக்கிறியோ ஏத்திக்காதோ அது யார் இஷ்டம். கேட்கறவங்க உங்க இஷ்டம், கேட்க உங்க இஷ்டம். நான் உங்க மூஞ்சி பார்த்து நான் சாக்கி சொல்ல அவசரம் இல்லவே இல்லை. கர்த்தர் என்னை என்ன சொல்றாரோ அதான் சொல்றேன். அப்படி நாம் நினைச்சுக்குவோம். இங்க அப்ராஹாம் கூட கர்த்தர் பேசினார். என்ன பேசினாரு?
அவருக்கு இஷ்டமான பேச்சு பேசுறா, வெத்திரேகமான பேச்சு பேசினாரா? யாராச்சும் இந்த வார்த்தை ஒப்பிக்குவாங்களா? உங்களோட மகனை எனக்கு பலி செலுத்துன்னு சொல்ற வார்த்தை யாரும் ஏற்றுக்க முடியுமா? எந்த தகம் மேல ஏற்றுக்க முடியாது. வேணால் கர்த்தராக தேவன் மன்னிக்கணும். அப்ரஹாம் என்ன பண்ணாரு? உறுதியபூர்வமா ஏற்றிக்கிட்டாரு, சித்தமா பின்னார். அவ்வளோதான், ஒரே பேச்சு. அது மறுபடியும் எந்த மாற்றம் வரவே இல்லை. 3 நாள் ஆகுது. அதே மாதிரி உண்மையா நீ கர்த்தருக்கு கீழ்படுறாப்ப வந்தா, அவர்கள் விசுவாசம் இருந்தா, கர்த்தர் சொன்னாரா, ஓகே ஓகே சித்தம். 1 நாள் ஆகட்டும், 2 நாள், 3 நாள் ஆகட்டும், உங்களுக்கு என்ன வருது? மாற்று வராது. 1 வருஷமா, 2 வருஷம், 3 வருஷமா ஆகட்டும், உங்களுக்கு என்ன வருது? கர்த்தர் இந்த வாரம் சொன்னாரு, அதான் செய்வேன். உங்ககிட்ட கர்த்தர் எப்ப பேசியிருக்கிறாரா? அதோடது வார்த்தை மூலியமா இருக்கட்டு, தர்ஷன ரூபமா இருக்கட்டும், வச்சன மூலியமா இருக்கு, கர்த்தர் உங்ககிட்ட பேசியிருக்கிறாரா? பேசலையா? பேசலையா? எப்பவுமே பேசினார், பேசலையா? அதான் பேசுன வார்த்தை பிரகாரம் நடக்கிறீங்களா நீங்க? நம்ம விஷயத்துல கர்த்தர் நோக்கம் என்னன்னு கர்த்தர் நம்ம கூட எல்லாத்துக்கும் கூட என்ன பண்ணுவாரு? நீ கேட்டிருந்தா கர்த்தர் நிச்சயமா பேசியிருப்பாரு. ரட்சிப்பட்டா போய் கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? நிச்சயமா கர்த்தரும் கூட பேசியிருப்பார். அந்த வார்த்தைய நீ எப்பவுமே மறக்க முடியாது. எப்ப அந்த வார்த்தை கிட்ட வந்து மின்னுக்கண்ணு வந்து நிக்கி. ஹல்லேலூயா. சொல்லுதா? நான் சொல்றது கேக்குதா? அந்த வார்த்தை என்ன பண்ண உங்ககிட்ட நிக்கி. இந்த வார்த்தை மின்னுக்கண்ணு என்ன பண்ணு உனையா எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கு. மனசாட்சி நிச்சயமா நீ கர்த்தர் பேசினார் இல்லையா அப்படின்னு ஞாபகம் படுத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கு என்ன பண்ண பரிபூர்ணம்? நீ கீழ்பட்டு நடக்க வேண்டிய அவசரம் இருக்குது. விசுவாசத்தோடு நடக்க வேண்டிய அவசரம் இருக்கிறது. ஐயா சகோதரி சகோதரன் அதான் இங்க கேட்குறான். இங்க நான் வாசிக்கும் போது என்ன பண்ணுறது? அப்புறம் அந்த விசுவாசம் என்ன பண்ணாரு? பலி கொடுத்துட்டார் அவரு. முன்ன இது ஆலோசனை பண்ணல. லாஸ்ட் அந்த விசுவாசத்தோட என்ன பண்ணாரு? கத்திங்கூட தூக்கி மகனை பலி கொடுக்கறதுக்கு ஆயத்தமாயிட்டார். கர்த்தர் நிக்க சொல்லி சொல்லாட்டி என்ன பண்ணிருப்பாரு? நிச்சயமா அது அவசரம் இல்லை. காப்பாற்றி கர்த்தர் என்ன பண்ணாரு? நிறுத்திட்டார். போதும். நீ என்ன பண்ண? உண்மையா கர்த்தருக்கு பயப்படுற நான் என்ன பண்ணுறேன்? இன்னைக்கு நான் அறிஞ்சிருக்கிறேன். நாம் அநேகம் சொல்லிக்குவோம் என்ன, கர்த்தர் என்ன மனசு பார்க்குறாரு. அப்ராம் மகனுக்கு சொன்னாக்க பலி செலுத்துவார். கர்த்தர் தெரியுமா தெரியாதா? கர்த்தருக்கு நாம் நாளைக்கு என்ன செய்ய போறோமோ, ஒரு வருஷம் பொறுப்போட என்ன செய்ய போறோமோ அவருக்கெல்லாம் தெரிஞ்சிட்டு கம்முடுக்கிறவர்கள் அவர் என்ன பண்றாரு? நீ என்ன லிட்ரலா செஞ்சு காமிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மனசெல்லாம் தெரியும், மனசு தெரியுது. மனசுக்குள்ள இருக்கிறது எங்க வரணும்? அப்புறம் மனசுல என்ன இருக்குதோ அது என்ன வேணும்? வெளியே கிரியா பிரத்யட்சமாகணும். நான் மனசுல என்னென்னமோ செய்வாங்க, சொல்லுவாங்க. நான் ஊழியம் பண்ண இருக்கிறா, அது செய்யணும் இருக்கிறா, இது செய்யணும் இருக்கிறா, அது சொன்னாரு கர்த்தர், இது சொன்னார் கர்த்தர், எல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு யாருக்கு பிரயோஜனம்? மனசுல வச்சுட்டு யாராவது பிரயோஜனமா? அது என்ன பண்ணணும்? கிரியவா வெளியா கொண்டு. அப்போதான் அது கன்ஃபர்மேஷன் ஆகும். இப்போ விசுவாசம் என்ன வேணும்? வெளியே தெரியணும். ஹல்லேலூயா. உள்ளுக்குள்ள விசுவாசம் என்ன? வெளியே தெரியணும். அதுல விசுவாசமையோட டெஃபினேஷன் என்ன சொல்லிருக்குது? 11:1 எபிரியர் 11:1 காணாதது இருக்குதுன்னு ருஜு படுத்தணுமாமா. என்ன பண்ணணும்? காணாதது இருக்குதுன்னு உறுதிப்பட தெரியப்பக்கணும். உதாரணத்துக்கு எனக்காக பரலோகம் கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? புனா அத்திவாரத்தோட ஒரு அங்க கட்டுறாருன்னு அப்ராஹாமுக்கு என்னாச்சு? அறிஞ்சாரு. அது அறிஞ்சது இப்ப வெளியே எப்படி படுத்துறாரு? படுத்தாரு, குடார்த்த நிவாசம் பண்றாரு.
எங்க வாசம் பண்றாரு? கூடாரத்துல. அப்ராம் கிட்ட வந்து கேட்டா, என்னப்பா இத்தனை ஆசி போட்டிருக்குது, எத்தனை எத்தனோ என்ன இருக்குது? ஆடுங்க இருக்குது, என்ன இருக்குன்னா சொல்லுங்க, ஒட்டைங்கள் இருக்குது, என்ன கழுதைங்க இருக்குது, மாடுங்க இருக்குது, எல்லாம் இத்தனை இருக்குது. இத்தனை பேர் ஆள்காரர் இருக்கிறாங்க உனக்கு. அதே இல்லாம இது காப்பாத்துறதுக்கு எத்தனை பேரு? அந்த வீரர் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவர்கிட்ட? 320 பேரு, ஒரு பட்டாளமே அவர்கிட்ட இருக்குதுன்னா அவருக்கு எவ்வளவு ஆசை இருக்குது? இன்னும் அவரு ஒரு பயங்கரமான ஒரு என்ன பண்ணாரு? ஒரு போரிய ஜெயிச்சார் அவரு, இல்லையா? 4 பேர் ராஜா விராகமாக துரத்து அடிச்சு 5 பேர் ராஜா காப்பாத்துறாரு. ராஜாவுக்கு காப்பாத்தினவர் அவரு. இப்பேற்பட்ட வல்லம் அவர்கிட்ட இருக்குது. ஆவிக்கூறுது இல்லாம பௌத்திகமாக கூட அவர்கிட்ட என்ன எல்லாம் வல்லம் அவர்கிட்ட இருக்கும்போது, பிரிய சகோதர சகோதரனை நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் எங்க இருக்கிறாரு சொல்லுங்க? எங்க இருக்குது? குடாரத்தில் இருக்கிறாரு. நாம் இருக்கிறோம் இல்லையா? ஒரு லட்சம் ரூபா இருந்துச்சுன்னு என்ன பண்ணுவோம் தெரியுமா? இன்னொரு 4 லட்சம் செலவு பண்ணி மறுபடியும் என்ன பண்ணணும்? ஒரு வீடு காட்டிக்கணும், இல்லாட்டி காடு வாங்கிக்கணும், இல்லாட்டி ஒரு இடம் வாங்கி என்ன பண்ணணும்? வீடு இல்லாதவங்க அப்படிதான் நினைப்பாங்க. என்ன பண்ணுவோம்? ஒரு லட்சம் ரூபாய் கையில் இருந்துச்சு நினச்சிக்க, என்ன பண்ணுவோம்? அப்பயே நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பிளாட் வாங்கணும். பிளாட்டு 10 லட்சம்னா அந்த 1 லட்சத்துக்கு 90 லட்சம் கடன் பண்ணி மறுபடியும் வாங்கிக்குவோம், இல்லைங்களா? அப்புறம் எல்லாம் இருக்குது. வேணா எங்க இருக்காரு? எதுக்கு? அப்ராம் கேட்டப்பா உனக்கு என்ன இல்லையா? எனக்கு இருக்குது. வேணா எனக்கு இங்க நல்ல பில்டிங்கோ இல்லாட்டி ஏதோ கட்டிக்க வேண்டிய அவசரம் இல்லை. நான் இருக்க போறது கொஞ்ச நாள். இங்க இந்த குடாரம் எனக்கு போதும். ஏன்னா நான் வணங்குற தேவன் பரலோகத்துல ஒரு அத்திவாரத்தோட ஒரு என்ன கட்டுறாரு? ஒரு வீட்டையா கட்டுறாரு. எம்பட இடம் அங்க. நான் அதி சீக்கிரம் எங்க போவேன்? அங்க போவங்கிறது எல்லாத்துக்கும் என்ன பண்றாரு? சாட்சியமா அவரு சொல்லிட்டு வர்றாரு. வாயில் சொல்றது இல்லை, நடந்து காமிக்கிறாரு. அவர் சொல்றது இல்லை, என்ன பண்றாரு? பாட்டி அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்றாரு. என்னன்னு இதை பாரு, கர்த்தராக தேவனைக்கு பண்றாரு, அங்கே கட்டுறாரு. அதுக்காக நீங்க கூட என்ன பண்ணணும்? ஆயத்தமாவுங்க. நான் இப்படி இருந்தேன், அதே மாதிரி நீங்க கூட வாழுங்கன்னு சொல்லிட்டு வர்றாரு. பாருங்க, அது விசுவாசம்னா. அதே மாதிரிதான் புதிய ஏற்பாடு சபைங்கிறது. உங்களுக்குள்ள எந்த கர்த்தராக தேவன் இயேசு கிறிஸ்து நம்பினியோ அந்த இயேசு கிறிஸ்துவ நீ என்ன பண்ணணும்? வெளியா வாழ்க்கை மூலம் என்ன பண்ணணும்? தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அது தெரியாட்டி உங்களுக்குள்ள என்னல்ல விசுவாசம் இல்லாத மாதிரிதான் கணக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அர்த்தம் புரியுதாங்க? உங்களுக்குள்ள விசுவாசம் என்ன பண்ண வெளிப்படணும். அப்ராம் அவர் பார்த்தா அந்த நூத்தன எருசலேமிய என்ன பண்ணாரு? இந்த உலகத்துல அவர் நடவடிக்கை மூலமா வெளிப்படுத்தினாரு. நீ என்ன படுத்தல? நீ நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்திய, அவர் அன்பைய, அவருடைய வல்லமைய, அவரோட வல்லமையை நீ எப்படி வெளிப்படுத்தணுங்க? நம்மளால என்ன வெளிப்படுத்துற சொல்லுங்க? நாம வெளிப்படுத்துறதுக்கு பிரயாசப்பட்டு இருக்கோம்னா எது வெளிப்படுத்தணும்? நம்ம புத்திய, நம்ம ஞானத்தைய, நம்ம பெருமைய, இல்லையா? நம்ம மதிப்பிய இதையும் தேடிக்கிட்டு இதையும் என்ன பண்ண நம்ம எல்லாத்துக்கு காமிக்கிறதுக்காக பிரயாசப்பட்டு இருக்கிறோம். அது கூட ஒண்ணுமே விசுவாசம் இருக்குதா?
ஒரு விசுவாசம் எது மேல? விசுவாசம் எது மேல? இப்படி இந்த விசுவாசம், இப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தா நான் பரலோகத்துக்கு போக முடியுமா? போக முடியுமா? பரிசீலனை பண்ணிக்கங்க. அவங்க பரிசீலனை பண்ணிக்கலாம். பிரிய சகோதரி சகோதரன், ஆலோசனை பண்ணுங்க. பவுல் சொல்றாரு ஒரு வசனத்தில் பாருங்க, இங்கனாக்க 2 கொரிந்தியர், கொரிந்தி சபைக்காரைய என்ன கேட்குறாரு தெரியுமா? 13:5 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? என்ன சொல்றாரு? உங்களுக்கெல்லாம் விசுவாசம் என்னமா வாசிங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்க. இந்த மத்தியான நேரத்தில் நாம் சோதிச்சுக்கணும். நம்மளுக்குள்ள என்ன இருக்குது? விசுவாசம் இருக்குதா? இப்ப இது கேட்டது வச்சனம் அப்ரஹாம் பார்த்தோம். பார்க்கும்போது அவர் விசுவாசம் என்ன பண்ணார், எப்படி வெளிப்படுத்தினார் பார்க்கும்போது, அதே நமக்குள்ள கர்த்தர் இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் இருக்கு. நாம இயேசு கிறிஸ்து எப்படி வெளிப்படுத்துறோம்? அந்த விசுவாசம் இருக்குதா நமக்குள்ள? யோசனை பண்ணலாம். நாம சோதிச்சுக்கலாம். பிரிய சகோதரி சகோதரன், எந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குது? எவ்வளவு விசுவாசம் இருக்குது? இயேசுநாதர் நமக்குள்ள இருக்கிறாரா? இருந்தா அவர் என்னவானும்? வெளிப்படணும், அவரை தெரியப்படுத்தணும். இதெல்லாம் புரியுது எல்லாத்துக்கும். அதனால நீங்களே என்ன பண்ணுங்க, சோதிச்சு கொள்ளுங்கன்னு வசனம் சொல்லுங்க. కాబట్టి உண்மையான விசுவாசம் யார் மேல இருக்கணும்? தேவன் மேல இருக்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதே அப்படி இல்லாம நம்ம விசுவாசம் பணத்து மேல இருக்கட்டு, நம்ம சொந்த பலத்து மேல இருக்கட்டு, இல்லாட்டி நம்ம சொந்தக்காரன் மேல பந்தக்காரன் மேல இருக்கட்டு, நீ யாரு மேல நீ வச்சுக்கிட்டு இருந்தாக்க நீ எங்க போக மாட்ட? பரலோகத்துக்கு போக மாட்டேன். யார் மேல இருக்கணும்? கர்த்தராகிய இயேசு எனக்கு இருக்கிறார் போதும். அதே எது இருந்தாலும் இல்லாட்டி எனக்கு இல்லை. தேவனுடைய வசனம் சொல்லுது, பிள்ளைங்களை யாரை ஆஸ்தி மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அவங்க யாரு? பரலோக ராஜ்யத்துல உங்க விசுவாசம் எது மேல இருக்குது? விசுவாசம் யாரு மேல இருக்குது என்று நாம என்ன பண்ணணும்? பரிசீலனை பண்ணிக்கிட்டு இந்த மத்தியான கால விசுவாசம் என்ன பண்ணணும்? நம்ம பலப்படுத்த வேண்டிய அவசரம் இருக்கிறது. கர்த்தர் இந்த வசனத்தைய ஆசீர்வதிப்பாக. எல்லாம் கூட முழங்காலிட்டு நாம் பரிசீலனை பண்ணிக்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியா சகோதரி சகோதரனே, ஹல்லேலூயா. நாம் பரிசீலனை பண்ணிக்கலாம். ஹலோ, பிரைஸ் காட். நாம் பரிசீலனை பண்ணிக்கலாம். உண்மையா நமக்குள்ள இருக்க விசுவாசம் எப்படி இருக்குது? ஹலோ, பிரைஸ் காட். ஏசப்பா ஸ்தோத்திரம். நம்ம எப்படி நம்ம வளர்ச்சி எப்படி இருக்குது? ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. பரிசுத்தமான தேவனே, எங்க விசுவாசம் எல்லாம் உங்க மேல இருக்கும்படி கிருபை கொடுங்க கர்த்தாவே. அப்ரஹாம் விசுவாசம் எப்படி இருக்குதோ, ஐயா யோபேர் விசுவாசம் எப்படி இருக்குதோ, ஹல்லேலூயா. சப்தக் மேஷிக்கவுடைய விசுவாசம் எப்படி இருக்குதோ கர்த்தாவே, பூர்ணமா எங்க விசுவாசம் எல்லாம் உங்க மேல வச்சிருக்கு. சாயமான கர்த்தாவே, நீதிமான் விசுவாசம் மூலம் பிழைப்பான் என்று சொன்ன வார்த்தை படிக்கை எங்க எல்லாரும் விசுவாசம் பிழைக்கிறதுக்கு ரொம்ப கொடுங்க. ஹல்லேலூயா, பிரயோகம். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்களாவது விசுவாசத்துல வளர்படி கொடுங்க கர்த்தாவே. இன்னைக்கு என்னோ விஷயத்துல நான் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற கர்த்தாவே, பயப்பட்டு கொண்டு இருக்கிற கர்த்தாவே, ஹல்லேலூயா. எங்களுடைய பயமனு எடுத்துருங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா.
பயத்தை எடுத்துன்னு கர்த்தாவே, அவிசுவாசம் எடுத்துன்னு கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்க மனசு பரிபூர்ண உங்க மேல நம்பிக்கை வச்சு உன்னைய பார்த்து உங்களோட அடிப்படையில் நடக்கிறதுக்கு ஒப்பு கொடுங்க. கண்களை மூடுவோம். கர்த்தாவே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. தகப்பனே அப்பா, நீ சுவாமி இரண்டாவது நாள் அப்பா தகப்பனே அப்பா மீண்டுமாக சுவாமி நீர் எங்களோட பேசின ஒரு வாக்கு நிமித்தமாக நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. பரிசுத்தமானவரே அப்பா, சொல்லிருக்கிறோம் அப்பா, உங்களுடைய பிள்ளையாக தகப்பனே அப்பா நாங்கள் வளரத்தக்க தகப்பனே அப்பா, நீ திருவு செய்துள்ள சாப்பிடே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. அறிந்து கொள்ள அறிவு அப்பா, ஞான புத்தியும் அப்பா தகப்பனே வேண்டும் என்று சொன்னேன். அவர் பிதாவே சொல்லிருக்கிறோம் அப்பா, உனக்குள்ளே வளர்வதற்கு சுவாமி அப்பா பொறுப்பாடாக வளரத்தக்கதாக சுவாமி அப்பா வளரும் மனுஷனே தடை அவிசுவாசம் என்பது இருக்காம தகப்பனே அப்பா விசுவாசமாக ஜீவிக்கத்தக்கதாக சுவாமி எங்கள் வளர்ச்சியில் அவிசுவாசம் தடைபடாத தகப்பனே அப்பா தடைகள் எடுத்து தகப்பனே அப்பா விசுவாசமாக ஜீவிக்கத்தக்கதாக அப்பாவுடைய பிள்ளையாக வாழத்தக்கதாக அப்பா மீது அப்பா முழு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அப்பா மனதில் மாத்திரமல்ல கிரியிலும் அப்பாதாவனே வெளிப்படுத்தத்தக்கதாக எங்களுடைய கரங்களுக்கு ஒப்புக்கொள்கிறோம். காலகட்டங்களை சுவாமி ஆண்டவர் அப்பா நாங்கள் மறைவான விசுவாசியாக அப்பா தேவனே தேவ பிள்ளை என்று சொல்லத்தக்கதாக அல்லாமல் காணத்தக்கதாக எங்களை குறித்து சாட்சியாக சொல்லத்தக்கதாக தகப்பனே அப்பா நாங்கள் அப்பா தேவ பிள்ளை என்று தகப்பனே வளரங்களுக்கு எங்களோடு பேசுகிறாரே அப்படியாக ஜீவிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை பயன்படுத்தும் ஐயா என்று நாங்கள் சொல்வோம். ஜெபம் செய்து கொள்வோம். பரிசுத்தமான எங்கள் பிதாவே அப்பா அப்படியாக மீண்டும் 2 நாள் சுவாமி அப்பா மூலியமாக நீர் எங்களோட பேச ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி 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 நன்றி. கர்த்தாவே சுவாமி உலகில் வாழ்கிற நாங்கள் சுவாமி இது மீது தகப்பனே அப்பா நம்பிக்கை வைக்காம கர்த்தாவே மீது நம்பிக்கை வைத்து வளர கிருபை செய்யும் அப்பா உன் பிள்ளையாக வளர நாங்க ஒப்புக் கொடுத்திருந்த சுவாமி அப்பா அவிசுவாசம் என்று ஒரு தடை எங்களை நிறுத்துகிறார். அப்பா விசுவாசமா கரங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. உலகில் வாழ்ந்த ஒவ்வொரு வினாடி கூட அப்பா நாங்கள் மறைவான விசுவாசிகள் அல்ல அப்பா சொல்லி மல்லோடு மருந்து கொள்ளத்தக்க துறையிலும் அப்பா எவனே பரிசுத்த தேவனுடைய பிள்ளையாக ஜீவிக்கத்தக்க அப்படியே கேட்ட ஒவ்வொரு பிள்ளை முத்திருக்க அப்பா ஆசீர்வதி அப்பா உங்களுடைய நாம மகிமை நிமித்தமா இந்த கடைசி காலகட்டங்கள் அப்பா அநேக சாட்சியம் அப்பா தனிப்பட்ட குறைகளை தீர்த்து ஆசீர்வதி அப்பா தகப்பனை நாங்கள்